இந்த 4 வீக்ஸ்ல நிறைய விஷயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. பிரீத்திங், ஜர்னலிங், பாடி ஸ்கேன், ஆக்டிவ் லிசனிங், செல்ஃப் அவேர்னஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களோட ஜேர்னல் ஸோ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீக்கும் உங்கள்ட்ட கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் எழுத சொல்லியிருப்பேன் தானே. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஜேர்னல் எடுத்து பார்த்து அதில் நான் கேட்ட கேள்விகளில் நீங்கள் எந்த விஷயங்கள் கூட எழுதியிருக்கீங்க? நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கீங்களா? அல்லாட்டி படமா வரைஞ்சிருக்கீங்களா? பிக்சர்ஸா கீறி வச்சிருக்கீங்களா? ஸோ உங்களோட ஜேர்னல பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? சில பேர் வந்து என்னண்டு ஜேர்னல் எழுதுறது? எனக்கு ஜேர்னல் எழுத தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க உங்களோட தாட்ஸுக்கு லேபிள் குடுத்து, நீங்க ஒரு பேப்பர்ல நீங்க எழுதும் பொழுது, அது வந்து ஒரு விதமான ஜேர்னல். அதாவது இது வந்து ஒரு மிரர் மாதிரி. உங்களோட தாட்ஸ நீங்க ஒரு புக்ல நீங்க எழுத போறீங்க. ஸோ அதை நீங்க பிறகு வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு பிரீத்திங் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க அந்த பிரீத்திங் டெக்னிக்கை நீங்க நடக்கும்போது சமைக்கும்போது நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு விஷயம் நாங்க அவேர்னஸா செய்யணும்னா இப்போ நீங்க சமைக்க போறீங்க. சரி, நீங்க ஒரு டீ ஒன்று ஊத்த போறீங்க. ஒரு டீ ஒன்று ஊத்தி குடிக்கணும். ஓகே. ஸோ நார்மலா நாங்க டீ ஊத்துறதுக்கும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸா நாங்க டீ ஊத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ உதாரணம், இது வந்து இப்போ ஒரு ஒர்க் போறீங்க. ஒரு ஒர்க் போற ஒரு ஆள் ஒர்க் போறதுக்கு முதல் நீங்க டீ ஒன்று ஊத்தி குடிச்சிட்டு தான் போகணும். ஸோ அந்த நேரத்துல ஒவ்வொரு நாளுமே அது உங்களோட ஒரு ரூட்டீன்ல இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களோட லைஃப்ல இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணுங்க. அதுல நீங்க பிரீதிங்கை இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒர்க்குக்கு நடந்து தான் போறீங்கன்னா 4, 7, 8 அந்த கவுண்டிங்லேயே நீங்க நடக்கலாம். 4 கவுண்ட்ல ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் 4 ஸ்டெப்புக்கு இன்ஹேல், 7 ஸ்டெப்புக்கு ஹோல்ட் அண்ட் 8 ஸ்டெப்புக்கு எக்ஸேல். இந்த மாதிரி நீங்க வாக்கிங்ல உங்களோட பிரீத்திங்கை இன்க்ளூட் பண்ணலாம். உதாரணத்துக்கு தண்ணி சுட வைக்கணும், தண்ணி எடுக்கணும், தண்ணி சுட வைக்கணும், தேயிலை எடுக்கணும், பால் எடுக்கணும், சீனி எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுக்கும் உதாரணத்துக்கு நீங்க சீனி எடுக்கணும். ஸோ பாட்டில்ல இருக்கிற சீனியை நீங்க எடுக்கிறீங்க. அந்த பாட்டிலை நீங்க தொட்டு எடுக்கும் பொழுது அந்த உணர்வு அதை ஃபீல் பண்ணுங்க. ரைட். நீங்க தண்ணி சுட வைக்கிறீங்க. அந்த தண்ணி சுட வைக்கிறதுல வர சத்தம், அதாவது தண்ணி கொதிச்சோன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை நீங்க செவிமடுங்க. அந்த சத்தம் என்ன மாதிரி? ஸோ அந்த சத்தத்துல நீங்க பபிள்ஸ் கவுண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? ஸோ இது வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸுக்கு பெஸ்ட்டான ஒரு டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்ததா உதாரணத்துக்கு நீங்க வந்து சுடு தண்ணியில தேயிலைய போடுறீங்க. ஸோ அந்த தேயிலைய போடும்பொழுது, அந்த தேயிலையோட வாசம் உங்களுக்கு வருதா? அந்த தேயிலையோட வாசத்த உங்களால உணரக்கூடிய மாதிரி இருக்கா? ஸோ நீங்க ஓகே. அதுக்கு பிறகு சீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி டீ வந்து நீங்க ஊத்துறீங்க. ஸோ கரண்டி எடுத்து ஸோ அந்த கரண்டியால நீங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணும்பொழுது, அந்த கரண்டியில இருந்து வர சத்தம் எத்தன தடவ சத்தம் வருது? ஸோ எந்த மாதிரியான சத்தம் வருது? ஸோ இதெல்லாமே நீங்க கவனிக்கிறீங்களா? இப்ப நான் இந்த சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஒரு பிக்சர்ல நீங்க டீ ஊத்துற மாதிரி ஒரு கற்பனை வந்திருக்கும். உண்மையாவே நீங்க டீ ஊத்தைக்குள்ள இவ்வளோ விஷயம் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? தண்ணி சுட வைக்கும் பொழுது, நீங்க வேற ஏதாவது வேலைய போய் பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி கரண்டி சத்தம் ஏதாவது எத்தன தடவ சத்தம் வருது, ஏதாவது நீங்க கவுண்ட் பண்ணியிருப்பீங்களா? பட் நாளையிலிருந்து உங்களோட டெய்லி ரூட்டீன்ல நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இப்ப ஸ்கூல் போற பிள்ளைகள், ஐயோ நான் டீ ஊத்துறது இல்ல, நான் ஸ்கூல் போறேன்னா நான் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா ஒரு பெஸ்டான ரூட்டீன் காலையில எழும்பினோன்னு ப்ரஷ் பண்றது. ஸோ ப்ரஷ் பண்றது கட்டாயம் மஸ்ட். ஸோ நீங்க அந்த பேஸ்ட் எடுக்கிறது, அந்த பேஸ்ட்டை உங்களோட ப்ரஷ்ல வைக்கிறது, நீங்க என்ன மாதிரி அந்த பேஸ்ட்டை உங்களோட ப்ரஷ்ல வைக்கிறீங்க. ஸோ நீங்க பல்ல தீட்டும் பொழுது மைண்ட்ஃபுல்லா நீங்க உங்களோட பற்களை நீங்க தீட்டும் பொழுது ஸோ ஒன்று உங்களோட பற்களும் ஆரோக்கியமா இருக்கும். அதே நேரம் உங்களால ஃபோக்கஸா இருக்க முடியும். உங்களோட பற்களையே நீங்க கவுண்ட் பண்ணலாம். யாராச்சும் பல்லு தட்டும் பொழுது, எத்தன பல்லு விளக்கினேன், இந்த பல்லு விளக்கினேனா, இந்த மாதிரிலாம் நாங்க யோசிக்க மாட்டோம். ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிரஷ் பண்றது ஒரு நல்ல ஒரு மைண்ட்ஃபுல் டெக்னிக் கொண்டும். ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன்ல பிரஷ் பண்ணும் பொழுது மைண்ட்ஃபுல்லா நான் பிரஷ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிய தொடர்ந்து செஞ்சு வாங்க. நாளாக நாளாக இந்த ஒரு ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டியா மாறும். 2 ஆக்டிவிட்டி 3 ஆக்டிவிட்டியா மாறும். ஸோ இந்த மாதிரி மாறி உங்களோட டேயே
உங்களோட நாளே நீங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நிறைய டெக்னிக்ஸ்ல, அதாவது பிரீத்திங், ஜர்னலிங், எம்பத்தி, கிரேட்ஃபுல்னஸ், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க இந்த 4 வீக்ஸ்லயும் நாங்க லேர்ன் பண்ணோம். எது வந்து உங்களோட டேயை ரீசெட் பண்ணக்கூடியதா இருக்கு. அதாவது நீங்க இன்னைக்கு ஒர்க் முடிச்சு வீட்டை வாரீங்க, அல்லாட்டி ஸ்கூல் முடிச்சு வீட்டை வாரீங்க, உங்களுக்கு மைண்ட் வந்து என்ன சொல்றது, கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க அல்லது ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் என்ற வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி என்ன டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்குள்ள நீங்க ரீசெட் ஆகுறீங்க. ஜேர்னலிங்ல நீங்க ரீசெட் ஆகுறீங்களா, அல்லது பிரீத்திங்ல ரீசெட் ஆகுறீங்களா, அல்லது எம்பத்தி, ஃபுல்னஸ், இந்த மாதிரி எந்த விஷயத்துல நீங்க உங்களோட லைஃப்பை அண்டைய நாள ரீசெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, அந்த டெக்னிக்கை அதிகமாக பயன்படுத்துங்க. ஜேர்னலிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இருந்தால் நீங்கள் அதை டெய்லி லைஃப்லையே ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு நாளும் ஒரு நைட் ஒரு 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு சாதாரண ஒரு நபர்கிட்ட அவங்க மைண்ட்ஃபுல்னஸை அவங்க என்ன மாதிரி அவங்களோட டெய்லி ரொட்டீனில் அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்கன்றதை பற்றி இப்போ நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ், 28 நாள்லையுமே நீங்க படிச்ச இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த இந்த நீங்க கேட்ட இந்த விஷயங்கள நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மினிட்ஸ், நான் எந்த சந்தர்ப்பத்திலயாவது ஒரு 10 மினிட்ஸ் நான் இதுக்கு ஒதுக்கணும். இப்ப நான் சொல்றேன், ஒரு நாள் காலையில டீ ஊத்தும் பொழுது மைண்ட்ஃபுல்லா ஊத்துங்கண்டு. ஆனா உண்மையாவே அது நடைமுறைக்கு சாத்தியம். இப்ப நாளைக்கு ஒரு நாள் நீங்க லேட்டா எழும்பிட்டீங்க, நீங்க பஸ்ஸ குயிக்கா இருக்கணும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி மெல்ல மெல்லமா நீங்க மைண்ட்ஃபுல்லா நீங்க செய்வீங்களா? கடகடன்னு நீங்க வலிக்கிட்டு போயிருவீங்க. ஸோ உங்களுக்கு அது மறந்தே போயிடும். ஆனா அது பழக்கத்துக்கு வரணும். ஸோ லேட்டா எழும்புறதால இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஒரு 5 நிமிஷம் வேலைக்கு எழும்பலாம். கொஞ்சம் நீங்க ஏர்லியா எழும்பும் பொழுது உங்களோட நாளே உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் எப்படினாலும் ஒரு 10 நிமிஷம் என் லைஃப்ல மைண்ட்ஃபுல்னஸுக்கு நான் ஒதுக்கி இருக்கிறேன். ஸோ இந்த 10 நிமிஷத்துல ஒரு நிமிஷம் வந்து நீங்க கிராட்டிடியூட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீக்குமே உங்கள்ட்ட கேட்ட கேள்விகள் இருக்கு தானே, அந்த கேள்விகளையே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாங்க இந்த வீக்ல நான் யாருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன், எந்த விஷயத்துக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். ஸோ உங்களோட ஜேர்னல்ல நான் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு நீங்க எழுதி வச்சிருந்தீங்களா இருந்தா அந்த கேள்விகள்ல கிராட்டிடியூடுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டனோ அந்த கொஷின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கு பிறகு ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்க பிரீத்திங் டெக்னிக்ஸ் பயன்படுத்தலாம். நீங்க வந்து அந்த 4, 7, 8 கவுண்ட்ல நீங்க வந்து இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கவுண்ட், உங்களுக்கு உங்களுக்கு எந்த கவுண்ட் உங்களுக்கு ஓகேயா இருக்கும் அந்த கவுண்ட்ல நீங்க வந்து ஒரு பிரீத்திங் டெக்னிக் அல்ல கவுண்ட் இல்லாட்டி கூட இன்ஹேல் எக்ஸேல் நீங்க எடுக்கிற மூச்சு விடுற மூச்சு இந்த ரெண்டையுமே நீங்க நோட்டீஸ் பண்ணினீங்களா இருந்தா அதுவே பெரிய ஒரு விஷயம். அடுத்த இன்னொரு 5 நிமிஷத்துக்கு ஜேர்னலிங். ஓகே, இந்தியா நாள் எனக்கு எப்படி இருந்துச்சு, இல்லை இந்தியா நாள் எனக்கு எப்படி இருக்கணும், ஸோ என்ன மாதிரி விஷயங்களை நான் மாற்றணும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் ஜேர்னலிங் செய்யலாம். இன்னொரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஓகே இந்தியா நாளில் இதுதான் என்னோட கோல், இந்தியா நாளில் நான் இந்த விஷயம் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு இன்டென்ஷன், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் அதில் நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ காலையில் எழும்பி இந்த ஒரு 10 நிமிஷத்தையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது தூங்குறதுக்கு முதல் நீங்கள் பாடி ஸ்கேன். ஸோ உங்களுக்கு பாடி ஸ்கேன் வந்து அது வந்து என்ன ஃபிசிக்கல் பெயினா அது ஃபுல்லாகவே க்யூர் பண்ணும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 20 மினிட் நீங்கள் நித்திரையில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்கள் பாடியை நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணலாம் நான் சொன்ன முறையில். ஸோ இவ்வளோ விஷயங்களும், ஸோ இதுதான் உங்களோட டெய்லி ரொட்டீனில் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. இது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் தான் டிசைன் பண்ண. மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது அது வந்து ஒரு டாஸ்க் இல்லை. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் உங்களோட ஹேபிட்டாக மாறணும். அதாவது இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இது ஒரு டாஸ்க் இல்லை, இது வந்து என்னுடைய ஹேபிட். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மினிட்ஸ் காலையில் மைண்ட்ஃபுல்னஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பாடி ஸ்கேன் இரவேல ஒரு 20 மினிட்ஸ். ஸோ 20 to 10 கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸுக்கு டைம் ஒதுக்குறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு எங்களோட செலிப்ரிட்டி டைம். ஸோ 30 நாள் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்தியா நாளும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. டே 1லேருந்து 29th வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களா இருந்தால் 29th கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி இதெல்லாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு எங்களோட 30வது நாள் 30th டே, இட்ஸ் அவர் ஃபைனல் டே ஆஃப் திஸ் ஜர்னி. ஸோ இந்த 30 நாளை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னன்னு சொல்லி சொல்ல போகிற டேயும் நாளைக்கு தான். ஸோ 30 டேஸ் இந்த ஜேர்னியில் நீங்கள் இருந்திருந்தீங்களா இருந்தால் உண்மையாகவே அந்த கிஃப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே. ஸோ, அதுக்கு முதல் இப்ப நான் சொன்ன இந்த டெய்லி ரொட்டீன்ல உதாரணத்துக்கு டீ ஊத்துற ஒரு மெத்தட் சொன்னேன் தானே. டீ ஊத்துறதுல நான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்ளை பண்ண போறேன். பிரஷ் பண்ற ஒரு ஆக்டிவிட்டில நான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்ளை பண்ண போறேன். ஸோ, இந்த மாதிரி நாளையிலிருந்து நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டில நீங்க மைண்ட்ஃபுல்னஸ்ஸ நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு நான் டீ ஊத்துறது சொன்னேன். பட் உங்களுக்கு ஏதாச்சும் புது ஐடியாஸ் வரும். எந்த ஆக்டிவிட்டில நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ண போறீங்க? ஸோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ 29th டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இருந்தா கமெண்ட்ல 29th டே கம்ப்ளீட்டட் டே 29 கம்ப்ளீட்டட் சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நாளைக்குங்கிற ஃபைனல் டே ரேப் அப் டே. ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அண்ட் அந்த கிஃப்ட் என்னன்றதையும் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே வித் பி அன் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. See you tomorrow.